ஐயோ நந்தினி செல்ல குட்டி. கல்யாணம் இங்க வா. வரையா இங்க பாரு உன் நந்தினி அம்மா இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பாத்துருக்காங்கன்னு. சூப்பர்ல. குத்திராதீங்க. உங்க நந்தினி அம்மாவுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எல்லாருக்கும் நந்தினி மாதிரி தான் இருந்துச்சு. போ போ திருஷ்டி சுத்தி போடு. சீக்கிரம் போ. ரெடி பண்ணிறேன் ஆர்த்தி. நந்தினி டார்லிங் வா வா வா. வந்து ஆபீஸ் வேலைய பாரு. வா 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 வா. வா 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 வந்து உட்காரு. நவருங்க. ஓகே சார். ப்ளீஸ் சேர் போடுங்க நம்ம சிஇஓக்கு. உட்காருங்க. உட்காருங்க மேடம். உட்காருங்க. பாத்து உட்காருங்க. உட்காருங்க. சிட். அவ்வளவுதான். கொஞ்சம் என் செல்லம். ஓகே ஃபைன். எல்லாரும் உட்காருங்க. ரெடி உட்காருங்க. ஏய் நீங்க பாருங்க. ஃபைன். கல்யாணம் ஐயா எங்க? ஐயா இந்த ரெடி பண்ணிருக்கேன் வரையா. என்ன நடக்குதுங்க? எல்லா முடிவையும் அவன் தான் எடுப்பானா? அப்ப இந்த வீட்ல நான் யாரு? எல்லா இடத்துலயும் அவன் என்னமோ பஞ்சாயத்து பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். தோந்தோணித்தான். மா, எந்த கார்ப்பரேட் கம்பெனிலயாவது இந்த மாதிரி நடக்குமாமா? எங்கேயாவது சாமி படத்துக்கு முன்னாடி திருவுள்ள சீட்டு போட்டு முடிவெடுப்பாங்களா? பா, எல்லாமே சுத்த பார்பரிக்கா இருக்குமா. அப்படி பார்த்தா கூட அவங்கள வேலையை விட்டு அனுப்பலாம் தானே முடிவு வந்திருக்கு. எதுக்காக சூர்யா சார் இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுக்கறாருன்னு தெரியலையே. நல்ல வேலை, எதுவும் பெரிய பிரச்சனை ஆகாம எல்லாரும் சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க. தேங்க் காட். இது ஒரு பெரிய பிரச்சனையே வர வேண்டியது. சூர்யா ஆரம்பத்திலே முடிச்சு விட்டான். அதை என்னத்தை முடிச்சு விட்டான்? முதல்ல நம்மள முடிச்சு விட்டுருவான் போல இருக்கு. பணத்தை முழுசா தூக்கி கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கான். என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன் மனசுல? நீங்களும் தலையாட்டி சரின்னு ஒத்துக்குறீங்க. மொத்தமா கம்பெனி அப்படியே மூடிடலான்னு ஆசையா? நம்மள எல்லாம் நடுத்தருவுல நிக்க வைக்கிறதா அவன் டார்கெட்டா? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? உனக்கு என்ன? அந்த ஒர்க்கர்ஸ் அது அவங்கள சீனியர் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வாலண்டியரா ரிட்டையர் கொடுத்து அனுப்பணும். அதானே? அதான் அவன் செஞ்சுட்டானே. அப்புறம் என்ன உனக்கு? என்ன பெருசா கிழிச்சிட்டா? சும்மா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மொத்த பணத்தையும் தூக்கி கொடுக்கறேன் அப்படிங்கறான். அதுவும் அவங்க வேலையே செய்யாம. இப்ப அவங்கள எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு புதுசா ரெக்ரூட் பண்ணுவோம்ல, அப்புறம் அவங்களுக்கு சேர்த்து சம்பளம் கொடுக்கணும்ல, டபுள் செலவு. அதுக்கெல்லாம் எங்க போறது? அதே நேரம் எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்காம இவங்கள வெளியில அனுப்பியிருந்தா கம்பெனி எவ்வளவு பெரிய நஷ்டத்துல போய் நிக்கும்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சொல்லு. என்ன பெருசா ஆயிடும்? எதுவா இருந்தாலும் நாம சொல்றத ஒத்துக்கிட்டு தானே போகணும். நடுவுல யூனியன் ஒண்ணு இருக்குல்ல, அது மறந்து போச்சா? இல்ல புது சிஇஓ உனக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தலையா? சார், இந்த காலத்துல எல்லாம் யூனியனை மதிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். will you shut up? மதிக்காம விட்டா என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன வேணா ஆயிட்டு போகுது. எதுவா இருந்தாலும் அவன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே. அது என்ன எல்லாத்துக்கும் அந்த தோட்டக்காரியை இழுத்து விடுறான்? நீ சொல்றே அந்த தோட்டக்காரி, அதே நந்தினி தான் நம்ம கம்பெனியை பெரிய பாதிப்புல இருந்து காப்பாத்தி விட்டுருக்கா. அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? இத்தனை வருஷமா நிர்வாகத்துல இருக்க, ஒரு லே ஆஃப் பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் வரும், பின்விளைவுகள் வரும்னு யோசிக்க மாட்டியா? அந்த பின்விளைவுகள் என்ன வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு யூனிட்டுக்கு 50 பேரு, மொத்த யூனிட்டுக்கு இது ஃபாலோ ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை பேருக்கு வேலை போகும் தெரியுமா? எல்லா ஒர்க்கர்ஸும் ஸ்ட்ரைக்ல உட்கார்ந்தா குறைஞ்சது 15 நாளாவது நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும். அப்ப எத்தனை கோடி நஷ்டம் வரும்னு யோசிச்சு பாத்தியா? என்ன என்ன பெரிய ஸ்ட்ரைக் என்ன? எதுவா இருந்தாலும் கடைசில நாம கொடுக்கிற சம்பளத்தை தானே வாங்கிட்டு போணும். அதான் இல்ல, தொழிலாளரோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. 15 நாளோ 15 மாசமோ ஸ்ட்ரைக்னு வந்துட்டா கடைசியா அவங்க போடுற டிமாண்டுக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு போகணும். அப்ப எவ்வளவு கோடி லாஸ் ஆயிருக்கும்? இது எதை பத்தியுமே யோசிக்காம அந்த நந்தினி மேல இருக்கிற கோவத்தை மனசுல வச்சுட்டு பேசுறிய. இதான் நீ பிசினஸ் பாக்குற லட்சணமா சுந்தரவள்ளி? கோடி கோடியா நஷ்டம் வந்திருக்க வேண்டியது, அதை தான் சாமர்த்தியமான முடிவுல ஒண்ணு இல்லாம பண்ணிருக்கான். இந்த பாரு சுந்தரவள்ளி, பிசினஸ் மட்டும் பார்க்கணும். உனக்கு பிடிக்காத பொண்ணுங்கிறதுக்காக அவ எடுத்த முடிவை தப்புன்னு சொல்ற? உனக்கு என்ன சுயமா யோசிக்கிற தன்மை எல்லாம் போயிடுச்சா உனக்கு? சார், யூனியனை நிச்சயமா நான் ஹேண்டில் பண்ணிருப்பேன் சார். சும்மா கண்டபடி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஃபாரின்ல படிச்சு வந்தா மட்டும் போதுமா? லோக்கல் சிச்சுவேஷன் என்ன, இங்க இருக்கிறவங்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்க வேணா? படிச்சிருந்தா மட்டும் பத்தாது மாதங்க. ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பின்விளைகள் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு முடிவு எடுக்கணும். காஸ்ட் கட்டிங் முக்கியம் தான், அதே நேரம் ப்ரொடக்ஷன்ல எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகளை எடுக்கணும். அதுதான் சரியான எக்ஸிகியூட்டிவ். என் மகன் கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கான். அதுக்கு என் மருமகளும் உதவி செஞ்சிருக்கான். நீங்க 2 பேரும் எடுத்த முடிவால வர அந்த பெரிய பிரச்சனைய அவங்க 2 பேரும் தடுத்து நிறுத்திருக்காங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
படிப்புங்கிறது வெறும் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். இங்க அனுபவ அறிவு தான் கம்பெனி நடத்தும். அத புரிஞ்சு நடந்துங்க. உனக்கு சேர்த்து தான் சொல்றேன். நந்தினி, என்ன நந்தினி, முடிவெடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு உன் கருப்புக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு இதே வேலையா போச்சா? எதுக்கு தேவையில்லாம என்ன சேர்ல உட்கார வச்சீங்க? அம்மா முகம் எப்படி போச்சுன்னு பாத்தீங்கல்ல? எப்ப பாரு இந்த மாதிரி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறதே வேலையாயிடுச்சு உங்களுக்கு. எதிரில நின்னு சுந்தரவல்லி அம்மா என்ன முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. ஓகே ஓகே, நீங்க ரொம்ப மோசம். சாரி. ஓகே, ரிலாக்ஸ். சாரி. போங்க, தள்ளுங்க. இரு இரு. என்ன பண்ற? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் படுக்க போறேன். லேட் ஆகுதுல்ல, தூங்க வேண்டாம். தூங்கலாம். ஒன்னு கம்பெனி மேட்டர் பேசணும், இல்ல தூங்கணும். அத நான் பாதியில கட் பண்ணிட்டு போறேன். அதான் பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? நான் தூங்க போறேன். கொடுங்க. தூங்கணும், அவ்வளவுதானே? சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நீ இனிமே இங்க படுக்க கூடாது. ஏன் படுக்க கூடாது? அவ்வளவுதான். போய் கட்டில படு. கட்டலையா? அப்ப நீங்க எங்க படுப்பீங்க? இது என்ன குட்டி பெட்டா? அதான் இவ்ளோ பெருசா பெட்ட கிங் சைஸ்ல பண்ணி வச்சிருக்கோம்ல. இந்த பக்கம் நீ படு, அந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன். என்னால முடியாது. நான் கீழே படுத்துக்கிறேன். ஹலோ, உன்கிட்ட நான் மேல படுன்னு ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணல. இட்ஸ் மை ஆர்டர். நான் மேல படுன்னு ஆர்டர் சொன்னேன். நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். புரியுதா? ஏன் இந்த நேரத்துல உயிரை வாங்குறீங்க? ஏன்னா உன்னோட பாட்டி நேத்தி என்கிட்ட கேட்ட கேள்வி என்னால தாங்க முடியல. கொஞ்சம் புரிஞ்சுக்க. பாவம், எதுக்கு புருஷன் பொண்டாட்டியும் எதுக்கு கட்டிலையும் கீழியும் தனித்தனியா படுத்திருக்கீங்கன்னு என்ன பார்த்து கேட்டாங்க. நான் என்னத்த பதில் சொல்றது? என்ன நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இத பார், இனிமே இந்த கட்டில தான் நான் உன்னை படுக்க வைப்பேன்னு. இதுக்கப்புறம் இன்னையில இருந்து நீ அங்கதான் படுக்கணும். புரிஞ்சுதா? போ, போய் படு போ. நான் மாட்டேன்ப்பா. மேல படுத்தா உங்க கை கால் எல்லாம் என் மேல படும். என்னால சரியா தூங்க முடியாது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ, அதான் மேடத்தோட பிரச்சனையா? சரி, யார் கை யார் மேல படும்? ரெண்டு பேரோட கை காலம் தான். தூக்கத்துல புரண்டு படுக்கும் போது அப்ப காலு படும், கை படும். ஓ, அதுதான் பிரச்சனையா உங்களுக்கு?